Student, class 11th standard, subject chemistry, unit, second unit, lesson, quantum mechanical of model of atom. So, இந்த லெசனில் நம்ம 4 quantum numbers பார்த்துட்டு இருக்கோம். அதில் principal quantum number, azimuthal quantum number, magnetic quantum number and last one spin quantum number. So, இதனுடைய மொத்த வேல்யூவை ஒரு டேபுலர் காலம் வடிவத்தில் கொடுத்துருக்காங்க. quantum numbers and its significance. ஸோ இதனுடைய முக்கியத்துவம் இம்பார்ட்டன்ஸ் அதையும் என்ன பண்ணியிருக்காங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஞாபகம் வந்து ஈஸியாக வச்சுக்கிறதுக்காக ரிமைண்ட் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க. இந்த டேபிள் காலத்தை நீங்கள் அடிக்கடி படிச்சுக்கோங்க. ஸோ எப்படி கேட்டாலும் இந்த கான்செப்ட் தான் வந்து உறுதியானது. ஸோ நாளைக்கு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதும்போது ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் எழுதும்போது இந்த டேபிள் காலம் ஞாபகம் இருந்தால் எளிமையாக இருக்கும். அதனால் இது கண்டிப்பாக எல்லோரும் கொஞ்சம் மனப்பாடம் செய்துங்க. இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு செல். ஸோ கே செல், எல் செல், எம்என் இது நம்ம ஏற்கனவே பார்த்தது தான். இது எல்லாமே ஆர்பிட்டாலினுடைய செல் வேல்யூ கொடுத்துருக்காங்க, சிம்பிள். ஃபஸ்ட்டு செல்லுக்கு கேனும், அடுத்து செல் ஆர்பிட்டால்ஸ்னு கூட சொல்லலாம். இது எலக்ட்ரான் செல்னு சொல்லுவாங்க, ஞாபகம் வச்சுங்க. சரி, ஃபஸ்ட்டு செல் கே செல். கே செல்லில் பிரின்சிபல் கொண்ட நம்பர் 1. இதான் வந்து n=1 அப்படின்னு சொல்லுவோம். இது முதல் வட்டப்பாதை, ஃபஸ்ட் ஆர்பிட்டால் அல்லது ஃபஸ்ட் அரவுண்ட் பாத் ஆஃப் எலக்ட்ரானுடைய சுற்றும் வட்டப்பாதை தான் இது, ஃபஸ்ட்டு பாதை. இதில் நாம் மேக்ஸிமம் எத்தனை எலக்ட்ரான் நிரப்பலான்றது இந்த 2n² ஃபார்முலாவை பயன்படுத்தலாம்னு சொல்லியிருக்கேன். என்னன்றது என்னோட வேல்யூ. ஸோ இங்கே 1ன்னு போட்டும்போது 1² 1 × 2. ஸோ டோட்டல் எலக்ட்ரான் வந்து 2 ஃபில்லாக வாய்ப்பு இருக்குது. அடுத்து அசிமித்தல் குவாண்டம் நம்பர் சொல்லுவோம். அசிமித்தல் குவாண்டம் நம்பர் ஃபார்முலானா n-1 அப்படின்னு சொல்லுவோம். எல்லோட வேல்யூ n-1. ஸோ என்னன்றதே 1 தான், அதுலேருந்து 1 கழிச்சோம்னா மிச்சம் வருது 0. ஸோ 0 தான் இங்கே அசிமித்தல் குவாண்டம் நம்பர். அப்போ கே செல்லில் எல்லோட வேல்யூ 0, ஒரே ஒரு அசிமித்தல் குவாண்டம் நம்பர் மட்டும் இருக்குன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இதில் எவ்வளோ எலக்ட்ரான் நிரப்ப முடியும்? ஸோ அதுக்கு ஒரு ஃபார்முலா கொடுக்குறாங்க. சப் குவாண்டம் நம்பரில் எவ்வளோ எலக்ட்ரான் நிரப்ப முடியும்? ஸோ முழுமையாக இருக்கிறது, அதாவது 2n²ன்றது டோட்டல் பிரின்சிபல் குவாண்டம் நம்பர், அதாவது அதனுடைய ஆர்பிட்டால், ஃபஸ்ட் ஆர்பிட்டால் செகண்ட் ஆர்பிட்டால், அதனுடைய முழுக்கும் எவ்வளோ எலக்ட்ரான் நிரம்புன்றது இது. இதில் அதாவது இங்கே இருக்கிற இந்த இது வந்து பார்த்திங்கன்னா சப் ஆர்பிட்டாலில் எவ்வளோ எலக்ட்ரான் நிரம்பும் ஒவ்வொரு சப் ஆர்பிட்டாலும் அதான் கொடுத்துருக்காங்க. 2 × 2l + 1 ஃபார்முலா. ஸோ இங்கே நம்ம l = 0 சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 0 × 2 0 + 1. ஸோ 1 × 2 2 எலக்ட்ரான் தான். அப்போ டோட்டலாக அங்கே என்ன எலக்ட்ரானோ அதே அளவு தான் இங்கே இருக்கும். ஸோ இது ஞாபகம் வச்சுங்க. ஒரே ஒரு லூப்ஸ், அதாவது ஒரே ஒரு சப் ஆர்பிட்டால்ன்றதுனால நமக்கு கன்ஃபியூஷன் கிடையாது. ஸோ இதனுடைய மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா 0. ஏன்னா எல்லோட வேல்யூ 0 இருந்தால் எல்லுக்கு மதிப்பு என்னவோ அதை சார்ந்தால் மேக்னெட்டிக் வேல்யூ இருக்கும். ஸோ 0ன்னும் போது மேக்னெட்டிக் ஸ்பிளிட்டே இருக்காது. தேர்ஃபோர் எஸ் ஆர்பிட்டாலை பொறுத்த வரைக்கும் நோ மேக்னெட்டிக் ஸ்பிளிட். அது 1s இருந்தாலும் சரி 2s இருந்தாலும் எந்த ஒரு எஸ் ஆர்பிட்டாலும் மேக்னெட்டிக் மூமெண்ட்டு இருக்காது, மேக்னெட்டிக் செப்பரேஷன் அங்கே இருக்காது. ஸோ அதை நம்ம 1s, ஏன்னா ஃபஸ்ட் ஆர்பிட்டால் இல்லையா, அதனால் ஃபஸ்ட்டு வட்டப்பாதைக்கு 1ன்றதும், இது எஸ் ஆர்பிட்டால் இருந்தாலும் எஸ்ன்றதும் நம்ம குறிக்கிறோம். அடுத்து செல் செகண்டு எல் பார்க்குறோம். கேக்கு அப்புறம் எல் வந்து ரெண்டாவது ஆர்பிட்டால். ஸோ n=2ன்னு போடுறோம். இது நம்ம ஃபார்முலா படி சப்ஸ்டியூட் பண்ணோம்னா ஸோ நமக்கு கிடைக்கிறது வந்து 8 எலக்ட்ரான். ஏன்னா 2² 4 × 2 8 எலக்ட்ரான். இந்த 8 எலக்ட்ரான் நம்ம மொத்த, அதாவது செகண்ட் ஆர்பிட்டாலில் ஃபில் ஆகிற ஒரு எலக்ட்ரான் தான் வந்து 8 எலக்ட்ரான். நெக்ஸ்ட்டு சப் ஆர்பிட்டால் பார்க்குறோம். அசிமித்தல் குவாண்டம் நம்பரில் பார்த்தீங்கன்னா எல்லோட மதிப்பு பார்த்திங்கன்னா n-1ன்னு சொல்லிட்டோம். இங்கே என்னோட வேல்யூ 2ன்னு இருக்குது. அப்போ 2னா n-1 = 1. தேர்ஃபோர் எல்லோட வேல்யூ 0 1. அப்போ 2 வேல்யூ பெறுது, 0 1ன்னும் அதே மாதிரி 1ன்னும் 2 வேல்யூ பெறுது. இப்போ 0க்கு நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம இந்த சப் ஆர்பிட்டால் எலக்ட்ரானை ஃபில் பண்ணோம்னா 2 எலக்ட்ரான் தான் நிரம்ப முடியும். அது எஸ் ஆர்பிட்டாலாக இருக்கும். தேர்ஃபோர் செகண்ட் ஆர்பிட்டால்ன்றதுனால அது 2s அப்படின்னு குறிக்கிறோம். அடுத்து அதாவது அசிமித்தல் குவாண்டம் நம்பரில் சப் குவாண்டம் நம்பரில் இன்னொரு வேல்யூ இருக்குல்லையா, எல்லோட வேல்யூ 1. இது சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 2 × 1 2 + 1 3 3 + 3 × 2 வந்து 6. ஸோ இப்போ டோட்டலாக 6 எலக்ட்ரான் நிரம்பும் இந்த 1ன்ற சப் ஆர்பிட்டாலில். ஸோ 6 எலக்ட்ரான் நிரம்புது அப்படின்னா அதனுடைய மேக்னெட்டிக் வேல்யூ என்னவாக இருக்குன்னா -1 0 + 1. ஸோ இதான் வந்து -L2 0 with +1 அப்படின்னு கொடுத்துருப்பாங்க.
ஸோ அந்த வேல்யூ தான் எல்லோட வேல்யூ என்னவோ அது மைனஸும் இல்லை தொடங்கி ப்ளஸ் வரைக்கும் முடியக்கூடிய வேல்யூ. ஸோ அதனால் இங்கே ஒன்றுன்றதுனால எல்லோட வேல்யூ ஒன்றுன்றதுனால -1 தொடங்கி +1 முடிஞ்சிருக்கு. தேர்ஃபோர் இது 3 லூப்ஸை குறிக்குது. ஒவ்வொரு லூப்ஸ்லேயும் 2 எலக்ட்ரான் வீதம் 6 எலக்ட்ரான் நிரப்பலாம். பொதுவாக எஸ் வந்து ஒரே லூப்ஸு. ஸோ 2 எலக்ட்ரான் கிளாக் வைஸ் அண்டு ஆன்டி கிளாக் வைஸ். ஸோ 2 எலக்ட்ரான் மட்டும்தான் ஒரு லூப்ஸில் இருக்க முடியும். இங்கே 3 லூப்ஸ் இருக்குது, 3 லூப்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கு p ஆர்பிட்டால். ஸோ அதனால் என்ன பண்ணுறோம், அதை XYZ ஆக்சில் சொல்கிறோம். அப்போ ரெண்டாவது வட்டப்பாதையில் தான் p ஆர்பிட்டால் இன்ட்ரடியூஸ் ஆகுது. ஸோ இந்த p ஆர்பிட்டால் X-Ax, Y-Ax அண்டு Z-Axில் ப்ரெசென்ட் ஆகும். ஒவ்வொரு லூப்ஸுக்கும் 2 எலக்ட்ரான், ஈச் லூப்ஸ் ஹேவ் 2 எலக்ட்ரான். ஸோ இது ஞாபகம் வச்சுங்க. நெக்ஸ்ட்டு செல் எம்முக்கு எடுத்துக்கிட்டோன்னா என்னோட வேல்யூ தேர்ட் செல்ன்றதுனால பிரின்சிபல் கோட நம்பர் n = 3. 3 படி நம்ம என்ன பண்ணுறோம், சப்ஸ்டிட் பண்ணுறோம். இது சின்ன கிளாஸ்லேயே பார்த்து தானே. ஸோ அப்போ தேர்ட் ஆர்பிட்டால் பொறுத்தவரை 18 எலக்ட்ரான் நிரம்பும். அடுத்து நம்ம பார்க்குறது அசிமுத்தல் கோண்ட நம்பர். ஏன்னா சப் கோண்ட நம்பர் சின்ன கிளாஸில் பார்க்கல, இப்போ தான் நம்ம அடிஷ்னலாக பார்க்குறோம். அப்போ பிரின்சிபல் கோண்ட நம்பர்லேருந்து அதுக்குள்ளே இருக்கிற சப் கோண்ட நம்பரில் நம்ம மெஷர் பண்ணோம்னா, அப்போ என்னோட வேல்யூ 3னும் போது என்னோட வேல்யூ n-3 = அதாவது n-1 இல்லை. அப்போ 3 - 1 = 2ன்னு கிடைக்கும். தர்ஃபோர் 2னும் போது 0, 1, 2 இது வந்து அசிமுத்தல் கோண்ட நம்பருடைய வேல்யூ. அப்போ 0க்கு s ஆர்பிட்டால் தான், அதனால் 2 எலக்ட்ரான் இருக்கும். தர்ஃபோர் தேர்ட் ஆர்பிட்டால் தான் 3s. அதே போல் 1ன்னும் போது 6 எலக்ட்ரான் நிரம்பும் நம்ம ஃபார்முலா, இந்த ஃபார்முலாவை பயன்படுத்தும் போது 2 × 2l+1. ஸோ இதுக்கு நமக்கு அதனுடைய மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் -1, 0, +1 ஏற்கனவே பார்த்து தான். ஸோ இது வேல்யூ படி நம்ம என்ன பண்ணுறோம், தேர்ட் ஆர்பிட்டாலில் 3py, 3pz, 3px. ஸோ இந்த ஆக்ஸ்லாம் ஒவ்வொரு ஆக்ஸ்லேயும் 2 எலக்ட்ரான் ப்ரெசென்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. அடுத்து பார்க்குறது 2. இது வந்து சப் ஆர்பிட்டால் உள்ள 2ன்றதை நம்ம சப் ஆர்பிட்டாலில் எத்தனை எலக்ட்ரான் பிடிக்கணும், 10 எலக்ட்ரான் நிரம்ப வாய்ப்பு இருக்குது. ஃபார்முலா படி 2 × 2 4, 4 + 1 5, 5 × 2 10 எலக்ட்ரான். தேர்ஃபோர் நம்ம மேக்னெட்டிக் கோண்ட நம்பர்ஸ் முன்னே சொன்ன மாதிரி -L to 0 வித் +L வரைக்கும் வரும் இல்லையா. ஸோ அதன்படி பார்க்குறது -2, -1, 0, +1, +2. ஸோ இந்த ரேஷியோவில் இது வருது. பார்த்தீங்கன்னா மொத்தம் 5 லூப்ஸ் இருக்குது. ஒவ்வொரு லூப்ஸ்லையும் 2 எலக்ட்ரான் வீதம் 10 எலக்ட்ரான். இது வந்து டி ஆர்பிட்டாலை குறிக்கும். டி ஆர்பிட்டாலுடைய ஆக்ஸ் ஓரியன்டேஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோ பொதுவாக டி ஆர்பிட்டால் 10 எலக்ட்ரான் மட்டும்தான் நம்ம என்ன பண்ணுவோம், சின்ன கிளாஸில் படிச்சிருப்போம். அந்த 10 எலக்ட்ரானும் ஆக்சிஸினுடைய நிரப்பும் போது ஆக்சிஸில் எவ்வாறு ப்ரெசென்ட் ஆகிருக்குன்றதை இங்கே கொடுத்துருக்காங்க. 3dx² - y², 3dx yz, அதே போல் xy அண்டு zx 3 ஆக்சிஸும் அதனுடைய மல்டிபிளில் வரும். அடுத்து 3dz². ஸோ இது ஒரு இம்பார்ட்டன்ட் வேல்யூ, ஞாபகம் வச்சுங்க. இத்தனை ஸ்ப்ளிட்டிங் கிடைக்கிற நமக்கு ஆர்பிட்டால், சப் ஆர்பிட்டால் கிடைக்கிது டி ஆர்பிட்டாலில். அடுத்து இதே போல் n = 4னும் போது, ஸோ ஃபோர்த் ஆர்பிட்டாலாக இருந்தால் ஃபோர்த் ஆர்பிட்டாலில் 0 வரும்போது 4sனும், அதேமாதிரி 1 வரும்போது 4pனும், 2 வரும்போது 4dன்னு சொல்லுவோம். தேர்ஃபோர் தேர்டு ஆர்பிட்டால், சப் ஆர்பிட்டால் வரும்போது அடுத்து வருது f. ஸோ f மொத்தம் நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, -3 to +3 வரைக்கும் இருக்குன்னா மொத்தம் 7 லூப்ஸ் உருவாகும். ஒவ்வொரு லூப்ஸ்லேயும் 2 எலக்ட்ரான் வீதம் மொத்தம் 14 எலக்ட்ரான் நிரம்பும். ஸோ அதனுடைய ஆக்சல் கொடுத்துருக்காங்க fy 3x² - y², fz. ஸோ இதே போல் fx. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஆர்பிட்டாலும் அதனுடைய ஆக்சிஸ் ஓரியன்டேஷனில் ப்ரெசென்ட் ஆகி நமக்கு 14 எலக்ட்ரானும் 7 லூப்ஸில், அதாவது 7 எஃப் ஆர்பிட்டால், சப் ஆர்பிட்டாலில் நிரம்பி நமக்கு எலக்ட்ரான் நேச்சரை அதனுடைய கான்ஃபிகரேஷனில் தருது. ஸோ ஒரு கொஸ்டின் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஹவு மெனி ஆர்பிட்டால்ஸ் ஆர் பாசிபிள் இன் த ஃபோர்த் எனர்ஜி லெவல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம ஏற்கனவே நம்ம இதான் ஃபோர்த்து பார்த்துருக்கோம் இல்லையா. ஸோ அதையும் நம்ம கான்செப்டாக வச்சுக்கலாம். ஸோ n = 4னும் போது பிரின்சிபல் கோண்ட நம்பர் 4. ஹவு மெனி ஆர்பிட்டால் ப்ரெசென்ட் ஆகிருக்கு பாசிபிலிட்டி அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நம்ம பார்க்கும்போது தெரிஞ்சுக்கலாம் இல்லையா. ஸோ 4sல் 1 இருக்குது, 4pயில் 3 இருக்குது, 4dயில் 5 இருக்குது, அடுத்து 4fல் 7 இருக்குது. அப்போ மொத்தமாக கூட்டுங்க போகலாம். 1 + 3 4, 4 + 5 9, 9 + 7 16. ஸோ அப்போது n = 4ன்ற இந்த எனர்ஜி லெவலில் மொத்தம் 16 ஆர்பிட்டால் ப்ரெசென்ட் ஆகிருக்குன்றதை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். தேங்க்யூ. See you next class.